எல்லாருக்கும் வணக்கம். எம்எல்ஏ மேடம் கெனடிஸ் ஏரியா இதுவரை தேர்ட் லைன் மாத்திரம் எல்லாம் ஒட்டாருக்கு எல்லா ஏரியாக்கார் வந்து third line motto. Thanks for coming, ma'am. My beloved Iron Lady, ma'am. Thanks for coming. Media people, thanks for coming. என்னை இங்கே நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச என் வார்டு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் நன்றி தச்சு. நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. இந்த பூஜை போடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு மேடம் ஃபண்டில் தான் இது நடந்துட்டுருக்கு. இது வந்து 450 மீட்டர் ரோட் த்ரூ அவுட் நம்ம கேடிஸ் அங்கேருந்து இது த்ரூ அவுட் தேர்ட் லைனுக்கு ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் ரோட் லைன்ஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் செகண்ட் தேர்ட் மோஸ்ட் 7 ஸ்ட்ரீட்ஸும் கவர் ஆகுது இந்த 450 மீட்டர் ரோட்ஸு. இது மேடம் ஃபண்டால நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மேடம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேடம் வந்து நான் ஜெயிச்ச புதுசில் மேடம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போர் கொடுத்தாங்க. அது வந்து நம்ம சர்ச் முன்னாடி செகண்ட் லைனில் போட்டோம். செகண்ட் 3 ஐமாஸ் கொடுத்தாங்க. கேடிஸ் தேர்ட் லைனில் எங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் கிட்ட ஒரு ஐமாஸ், நம்ம மில் பிளாக்ல ஒன்று, அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் லைனில் 3 போட்டோம். 3 ஐமாஸ் கொடுத்தாங்க. இதே மாதிரி 5th லைனில் ரோட்ஸ் போட்டோம். இப்போ கெனடிஸ் தேர்ட் லைனில் கொடுத்துருக்குறாங்க. தெலுங்கு லைனுக்கு ஒரு போர் கொடுத்துருக்காங்க மேடம். இதெல்லாம் மேடம் ஃபண்டால தான் நம்ம வந்து இதெல்லாம் போட்டோம். ரோட் நம்ம கெனடிஸ் ஃபுல்லாக 18th வார்டு ஃபுல்லாக வந்து மேடம் வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்போ மேடம் போயிட்டு நம்ம எது கேட்டாலும் மேடம் வார்டு இந்த மாதிரி அம்ருத் சிட்டிக்காரங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு மேடம் எல்லாரும் கீழே விழுறாங்க. அதனால என்னொன்று ஃபஸ்ட்டு நம்ம ரோடு செக்ஷன் பண்ணி கொடுக்குற சுகன்யா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோடு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எது கேட்டாலும் மேடம் வந்துட்டு இல்லைன்னு சொன்னதே இல்லை. மேடம் இந்த மாதிரி ரோடு இது வேணும்னு சொன்னால் லைட் வேணும், ஐமாஸ் வேணும், எது கேட்டாலும் மேடம் இல்லைன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. பண்ணலாம் சுகன்யா, எது பண்ணாலும் பண்ணலாம் சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு த்ரூ அவுட் இந்த இது ஃபுல்லாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. மேடம் செஞ்ச சாதனைகள் சொல்லணும்னா லிஸ்ட்டு போடலாம் இன்னைக்கு பத்தாது. ஆனால் நான் கொஞ்சம் விஷயம் சொல்லிடுறேன். நம்ம மெயின் வந்துட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம அசோக் நகர் வரைக்கும் ஸ்டாப் ஆச்சு இந்த ரோடு அந்த லைட்ஸு. அப்போ நான் மேடம் கிட்ட போயிட்டு கேட்டேன், மேடம் இது எங்களுக்கு கிருஷ்ணாவரம் வரைக்கும் போட்டு கொடுங்கன்னு. கண்டிப்பாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாதிரி இருக்குது இந்த ரோடு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக நம்ம கிருஷ்ணாவரம் ரோடு வரைக்கும் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் கிருஷ்ணாவரமில் வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகின்னு இருந்தது. அப்போ மேடம் வந்துட்டு ரொம்ப பேஜார்பட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து அந்த கர்வ் சரி பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணி பிரிட்ஜ் பண்ணி நம்ம அதை சரி பண்ணிடலான்னு அது பண்ணாங்க. அதனால் வந்து மேடம் வந்து ஒன்றும் பண்ணி கொடுத்துனே இருக்கிறாங்க. ரோட்ஸ் மெயினாக மேடம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மெயின் முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வரணும், இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் பண்ணுறாங்க மேடம், ஸ்மார்ட் பவன் பண்ணின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மேடம் ஒன்று நம்மளுக்கு பண்ணி கொடுத்துனே இருக்கிறாங்க. மேடம் வந்து நம்மளுக்கு ஒரு லேடியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக போயிட்டு ஏறி நம்மளுக்கு வாங்கின்னு வராங்கன்னு கூட இருக்கும்போது தான் தெரியும். எப்பவுமே தூரம் இருந்து பார்த்தா தெரியாது. மேடம் கிட்ட இருக்கும்போது தான் அவங்க என்னென்ன வேலை பண்ணிருக்கிறாங்கன்றது ரொம்ப நல்லா தெரியும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி நம்ம கேஜிஎஃப் தாலுக்கு ஃபுல்லாக ரோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மண்ணு பார்க்க முடியாது. இப்போ நம்ம இது இப்படி இருக்குதுன்னு காரணம்னாக்கா மேடம் தான். கேஜிஎஃப் ஃபுல்லாக விகோட்டா இது வரைக்கும் நம்ம சர்க்கிளில் ஸ்டார்ட் பண்ணி சல்டானா கார்னர் வரைக்கும் அள்ளிக்கடை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணிங்கிறாங்க. ஒன்றும் யோசிச்சு ஏன்னு கேட்டாக்கா மெயின் விஷயம் இப்போ இன்டிகிரேட்டட் டவுன்ஷிப் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டாக்கா அங்கே நிறைய கம்பெனிஸ் வரும். முதல்ல என்ன காமிக்கணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் காமிக்கணும். அதனால வந்து மேடம் ஒன்றுனா எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணின்னு வந்துருக்குறாங்க. நம்ம மேடம் பண்ணுறதுல குறைய சொல்ல முடியாது. தேங்க்யூ வெரி மச் மேடம். தூக்கி குத்துமா குமாரன். பேரன்பும் பெருமதிப்புக்குரிய கேடிஎஸ் பகுதியில் நடக்கிற இந்த பூஜைக்காக வருகை தந்துள்ள அனைத்து பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, இந்த பூஜைக்காக சுகன்யா சுரேஷ் இங்கே ஏற்பாடு செய்ததுக்காக மேடம் வந்து நானே வந்து பூஜையை தொடங்கி வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக
எப்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொன்னது போல் இங்கே மட்டும் இல்லை கேஜிஎஃப் கான்ஸ்டிடன்சி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோத்துக்கும் வந்து மேடம் வந்து தன்னுடைய முயற்சினால் அபிவிருத்திக்கு இந்த வேலைங்க முன்னேற்ற பணிகள் நிறைய செய்திருக்கிறாங்க. அது வந்து சுகன்யா சொன்னது போல் சொல்கிறதுக்கே நேரம் இருக்காது. அதில் வந்து சிலவற்றை வந்து சுகன்யா சொல்லிச்சு, நானும் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சிலவற்றை சொல்கிறேன். இது வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே பண்ணுறது வந்து நம்ம ஏரியாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வெளியே நாங்கள் போகும்போது வீக்கோட்டா பார்டரில் ஏபிஎம்சி ஆடு அது வந்து செய்து போன வாரம் பூஜை பண்ணாங்க. இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸு இங்கேருந்து எட்டுன்னு போகிறேன்னு சொன்னால் மாலூருக்கு, அது வேணாம் இங்கே வேணும், என்னுடைய தங்கவயல் மக்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து அங்கே ஸ்விம்மிங் பூல் எதிரில் வந்து அதை நிறுவி ஜனங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி இப்போது பெம்மல்கிட்ட வந்து 1000 ஏக்கர் நிலம் அதை வாங்கி எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கணும். இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து வெளியே வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல தொழிற்சாலை ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் முயற்சியில் வந்து அது நடந்துன்னு இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். அதே போல் வந்து போலீஸுக்கு வந்து ட்ரைனிங் சென்டர் மாதிரி அதே இடத்துல வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இந்த பக்கம் அம்பேத்கர் பவன் சொன்னா பவன் பக்கத்தில் வந்து அதை செய்திருக்கிறாங்க. இது போல் வந்து தங்கவேல் எவ்வளோ எம்எல்ஏங்க இருந்திருக்காங்க, அவங்கவுங்க தகுந்த மாதிரி அவங்க செய்திருக்காங்க. ஆனால் மேடம் செய்த அளவுக்கு வந்து இதுவரையிலும் நாங்கள் பார்த்து மட்டும் யாரும் செய்யலை. அப்படி வந்து மேடம் வந்து செகண்ட் டைம் வந்து நம்மலாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சோம். அதுக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்காக தங்கவேல மக்களை வந்து எப்பவும் மறக்காத மேடம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லது செய்கிறாங்க. மேடத்தை வந்து நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது. ஏன்னாக்கா அவங்க வந்து நம்மளுக்காக வந்து நல்லது செய்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டைம் வரும்போது நம்மலாம் வந்து அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணோம், நம்ம எல்லாம் வந்து அவங்க கூட இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கின்னு மேடம் வந்து இப்போ வரும்போது கவுன்சிலர்ஸுங்கோ எக்ஸ் பிரசிடென்ட்டுங்கோ காங்கிரஸ் லீடருங்க எல்லாம் கூட வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இப்படி போனீங்கன்னாக்கா அங்கே நம்ம பெங்களூரில் தான் பார்த்துருப்போம், மசானத்தில் வந்து நம்ம எரிப்போம், அதை வந்து கரண்ட்டில் எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து முயற்சி எடுத்து அதுவும் வந்து ஏற்பாடு செய்தாங்க நம்ம பாலாஜி டென்ட்டுக்கு பின்னால். இது போல் வந்து மறந்துட்டு ஒன்று சொல்லணும் போனாக்கா மேடமுடைய அச்சீவ்மெண்ட் வந்து நிறைய இருக்குது. ஆகினால இது போல் லீடரு இது போல் எம்எல்ஏ தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னாக்கா நம்ம ஓட் போட்ட பிறகு நம்மளை வந்து மறந்துட்டு போயிடுற லீடருங்க இருக்கக்கூடாது, கவுன்சிலர் இருக்கக்கூடாது, எம்எல்ஏ இருக்கக்கூடாது. ஆனால் நம்மளுக்காக வந்து ஒத்துழைக்கிற எம்எல்ஏ எந்த லீடர் இருந்தாலும் சரி, எந்த கவுன்சிலரும் சரி, அவங்கள நம்ம மறக்காத அவங்க என்ன செய்தாங்க முன்னே அதை நம்ம நினச்சி பார்த்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய ஒரு மனசாட்சி. அதுபோல் மேடம் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் என் தம்பி மிஸ்டர் சார்பில் வந்து இந்த வட்டாரத்தின் சார்பில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு இங்கே வரும் பென்ஷன்ஸு நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் பெரியவர் எல்லாம் அவருக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் 10 நாள் உள்ள வார்டுக்கு நாங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பென்ஷன்கார இங்கேயே வார்டுக்கு கூப்பிட்டு வரோம். எல்லா வார்டுக்கும் 2 hours விசிட் பண்ணி அங்கே ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்கேயே கலெக்ட் பண்ணி அங்கேயே சால்வ் பண்ணலாம். மேடம் அவங்க சொல்றதுக்கு முன்னே நீங்க சொல்லிட்டீங்க மேடம் ஆன்சர். அவங்க கேட்கலான்னு இருந்தாங்க, நீங்க டைம் கொடுக்கல, நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அவங்க மனசுல எல்லார் மனசுலயும் அது இருந்துச்சு. அதான் சொல்லிடுங்க சொல்லுங்க. பென்ஷன் எல்லா ப்ராப்ளம் ஆயிருக்குது. 2 மாசம் 3 மாசத்துல இருந்தா யாருக்கு பென்ஷன் வராத இருக்கிறதோ அவருக்கு இந்த வார்டுக்கே நாங்க நேரமா கூட ஆபீசர்ஸ் கூட வந்து அவருக்கு எல்லாம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி இங்கே கலெக்ஷன் பண்ணுறோம். Admission open for lab technician, Golden City College of Paramedical Science, LWF Center, BML Nagar, KGF. Interested students contact the below phone number. Paramedical Diploma in Medical Lab Technology, Health Inspector, Medical Image Technology, Operation Theatre Technology. Eligible students are 10th pass and second PC pass or fail.